இமாச்சல பிரதேச மாநிலம் மனாலியில் குடும்பத்துடன் குவிந்த சுற்றுலா பயணிகள் மகிழ்ச்சியுடன் விளையாடி பொழுதை கழித்து வருகின்றனர். இது குறித்த கூடுதல் விவரங்களை மனாலியிலிருந்து எமது சிறப்பு செய்தியாளர் டேனியல் வழங்க கேட்கலாம். வணக்கம் டேனியல், விவரங்களை பதிவு பண்ணலாம். வணக்கம் நேயர்களே, தற்போது நாம் இமாச்சல் பிரதேசில் இருக்கக்கூடிய மனாலியின் ரோட்டாங் பாஸ் செல்லும் வழியில் இருக்கக்கூடிய இமாலய மலைகள் மீது தான் நாம் தற்பொழுது நின்று கொண்டிருக்கின்றோம். எல்லைகள் எல்லா இடத்திலும் பதற்றமான சூழ்நிலை இருக்கும் என்று பல்வேறு வல்லுநர்கள் சொல்லிக் கொண்டிருந்த சூழ்நிலைகள் டூரிசம் பெரிதாக பாதிக்கப்படும் என்று சொல்லப்பட்டது. ஆனால் தற்பொழுது மனாலியின் ரோட்டாங் பாஸ் செல்லும் வழியில் இருக்கக்கூடிய மலைகள் மீது நாம் தற்பொழுது நின்று கொண்டிருக்கின்றோம். இங்கு நாள் ஒன்றுக்கு சுமார் 2000க்கும் மேற்பட்ட மக்கள் வந்து இந்த இடத்தை பார்த்துவிட்டு செல்வார்கள் என்று தகவல் தெரிவித்தது. ஆனால் அதற்கு எந்த ஒரு குறைவுமின்றி தற்பொழுது நாம் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். மக்கள் யாரும் எந்த ஒரு ஐயமுமின்றி இந்த மலைகள் மீது வந்து விளையாடி கொண்டிருக்கின்றனர். தங்கள் சொந்தங்களுடனும் நண்பர்களுடனும் சேர்ந்து விளையாடக்கூடிய காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகின்றது. அவர்கள் அந்த பனிக்கட்டிகளை எடுத்து ஒருவர் மீது அடித்துக் கொண்டும் அந்த பணிகள் மீது சறுக்கிக் கொண்டும் அந்த வண்டிகள் மீது சறுக்கிக் கொண்டும் போகும் காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகின்றது. நேயர்களே, தற்பொழுது இந்த இடத்தில் பதற்றமான சூழ்நிலை நிலவும் என்று பல்வேறு வல்லுநர்கள் சொல்லிக் கொண்டிருந்த சூழ்நிலையில் இந்திய ராணுவம் பலத்த பாதுகாப்பை தந்து கொண்டிருக்கின்றது. மக்கள் அனைவரும் இந்திய ராணுவத்திற்கு நன்றி தெரிவித்துக் கொண்டிருக்கின்றார்கள். அது மட்டும் இல்லாமல் இங்கு இந்திய ராணுவத்தின் பலத்த பாதுகாப்பில் மக்கள் அனைவரும் சந்தோஷமாக விளையாடக்கூடிய காட்சிகள் நம்மால் பார்க்க முடிகின்றது. இந்திய அரசாங்கமும் இந்திய ராணுவமும் ஒன்றாக சேர்ந்து எந்த ஒரு பதட்டமும் இல்லாமல் இந்த மக்களை பத்திரமாக பார்த்துக் கொண்டிருக்கின்றனர். அது மட்டும் இல்லாமல் மக்கள் அனைவரும் குதூகலமாக எந்த ஒரு பயமும் இன்றி இங்கு விளையாடி கொண்டிருக்கின்றார்கள். அதனால் இந்த இடத்தில் நின்று உங்களுக்கு இந்த உண்மை தகவல்களை பிரத்யேகமாக வழங்கிக் கொண்டிருப்பது இந்த சத்தியம் தொலைக்காட்சி மட்டும்தான். சத்தியம் செய்திகளுக்காக நான் டேனியல்.